ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 8 இங்கிலீஷ் புக் பார்க்கலாம். இது ஃபுல் புக்கு தான். இதில் நம்ம யூனிட் ஒன்னில் இந்த வீடியோவில் ப்ரோஸ் மட்டும் பார்க்கலாம். த நோஸ் ஜுவல், இதுதான் ப்ரோஸ். அண்ட் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க இந்த யூனிட்டில் வந்து புக் பேக், அதாவது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் புக் பேக்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோவில் டோட்டலாக எல்லாமே போட்டுடுறேன். த நோஸ் ஜுவல், சி ராஜகோபாலாச்சாரி. Okay, about the author பார்க்கலாம். About the author, Chakravarti Rajagopalachari, informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. Rajagopalachari was born in the village of Thorapalli in the Krishnagiri district. Rajagopalachari was the last Governor General of India. He was the last Governor General of India. As India soon became a republic in 1950. Furthermore, he was the first Indian-born Governor General, since before him the posts were held by British nationals. இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் பார்ன் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் கவர்னர் ஜென்ரல் போஸ்ட் ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் நேஷனல்ஸில் தான் வச்சுருந்தாங்க. அவங்க தான் அந்த போஸ்ட்டில் இருப்பாங்க. He also served as leader of the Indian National Congress, Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister of Home Affairs of the Indian Union and Chief Minister of Madras State. He was one of the first recipients of India's highest civilian award, the Bharat Ratna. இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, அதாவது பாரத் ரத்னாங்கிறது வாங்கியிருக்காரு. ஓகே, இவ்வளோ தான் அபவுட் த ஆத்தர். ப்ரோஸ்குள்ளே போகலாம். ஓகே, Ramaya was a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roofs. He was not rich, but he could take care of his family. 2 sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house, and the mother bird laid her eggs in it. ஓகே, இது என்ன ஃபர்ஸ்ட்டில் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராமையான்னு ஒருத்தர் ஒரு டவுனில் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் அவ்வளோ ரிச் இல்லை, ஆனால் வந்து அவரோட ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி இருந்துச்சு. ஓகே, இதுதான் இருந்துச்சு. அவர் வந்து அவர் ஒய்ஃபோடு வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த வீட்லேயே ரூஃபில், ராமையா வீட்டில் அந்த ரூஃபில் வந்து 2 ஸ்பேரோஸ் வந்து அதோட நெஸ்ட் வந்து பில்ட் பண்ணி அங்கே வந்து எக் லே பண்ணி வச்சிருந்துச்சு, முட்டை பொறிச்சு வச்சிருச்சு. My dear, began the male sparrow, and what do you want now? Asked his wife. Why does the lady of this house always quarrel with her husband? How am I to know? Said the female bird. Let us mind our own business. You're always self-centered, said the male sparrow, and added, should we not help this poor Ramaya? ஸோ இந்த மேல் ஸ்பேரோ வந்து கேட்குறது அந்த ஃபீமேல் கிட்ட, ஏன் இந்த வீட்டில் இருக்கிற லேடி மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதுக்காவது நீ வேலையை மட்டும் பாரு, அது நம்மளுக்கு எதுக்கு, நாம் ஏன் தலையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் the female sparrow said with disdain, let me see what help you can do for him. Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me. So disdain அப்படின்னா feeling of contempt or scorn. சரி, நீ என்ன தான் பண்ணுற அப்படின்ட்டு தெனாவெட்டா அதுவும் சொல்லுது. லைக் நான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு, இந்த பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அந்த மேல் ஸ்பேரோ சொல்லுது. அதுக்கு வந்து நீ என்ன தான் ஹெல்ப் பண்ண போகிற அப்படின்ட்டு அந்த ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லிட்டு, நீ ஒன்றும் இந்த மாதிரி விஷயத்துலாம் தலையிடாத, ஃபஸ்ட்டு இந்த பூனை வந்து நம்ம நெஸ்ட்டில் வந்து நம்ம எக்கெல்லாம் டேமேஜ் பண்ணாமல் இருக்கதே பார்த்துக்கோ, அது போதும், நீ அதுவே பெரிய ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு. Somewhere in the muck heap lay a diamond nose jewel. The male bird picked it up and came to the nest with the shining stud in his beak and said to his wife, look, do you like this? The wife bird replied, what am I to do with diamond nose studs or with earrings? Find some grub, the young ones are hungry. Okay, இப்போ மக் ஹீப் அப்படின்னா, ஹீப்னா
லைக் ஒரு குப்பை அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து போய் அந்த மேல் ஸ்பேரோ வந்து ஒரு டைமண்ட் நோஸ்பின்னா மூக்குத்தி அதை வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்குது அது ஒய்ஃப் கிட்ட. இங்கே பாரு இது நல்லா இருக்கா, நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன், போய் நம்ம குழந்தைங்கள்லாம் ரொம்ப பசியோடு இருக்காங்க, அவங்களுக்கு போய் ஏதாச்சும் ஃபுட்டு கிரப்னா ஃபுட்டு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுது. The bird dropped the diamond stud on the floor and went in search of little worms for the young ones. Ramaya's wife noticed the jewel as she was sweeping the floor. She picked it up with delight and wore it. Ramaya questioned her angrily. How did you get this diamond stud? I found it lying here yesterday and took it. That's all. We should go and hand over it to the village magistrate. If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேர்டு வந்து வீட்டில் அந்த ஃப்ளோரில் வந்து அந்த டைமண்ட் ரிங்கை வந்து ட்ராப் பண்ணிடுச்சு. இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து கூட்டும் போது அதை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அதை போட்டு வேற பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ராமையா வந்து என்ன இது கோவமாக, என்ன இது உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னோடனே, இது கீழே கிடந்துச்சு, நான் எதையும் எடுத்துப்பேன், சரி இதை நீ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம போய் நாளைக்கு வில்லேஜ் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துடலாம். மெஜிஸ்ட்ரேட்னா ஒரு ஆஃபீஸர், அந்த வில்லேஜோட ஹெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நாளைக்கு நம்ம வீட்டை வந்து தேட வந்தாங்க அப்படின்னா இதை கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் நம்மளுக்கு தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. இன் மீனாட்சி அம்மாள்ஸ் ஹவுஸ் நியர்பை த டாக் வெண்ட் தஸ். ஐ forgot and left it in the bathroom. Kupai, the servant woman, must have swept it out. She is very careless and ignorant. ஸோ இந்த பக்கத்து வீட்டில் மீனாட்சி அம்மாள் வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த ரிங்கை வந்து நான் இங்கே தான் எங்கேயோ பாத்ரூமில் மறந்து போய் வச்சுருப்பேன். குப்பாயி அப்படிங்கிறது ஒரு சர்வெண்ட், எங்கள் வீட்டு வேலைக்காரி, அவள் தான் இது ஏதாச்சும் எடுத்திருப்பா, இல்லைனா அவளோட கேர்லெஸ்னஸ் மறதினாலே ஏதாச்சும் பண்ணியிருப்பா அப்படின்னு நினச்சிருக்காங்க. The mother Meenakshi Ammal consoled her little girl saying, "Let us search and find it. Don't tell father yet. He would go into a rage if he knew that you had lost the diamond nose stud." ஸோ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அந்த குட்டி பொண்ணோடது தான், அவங்களோட பொண்ணோடது தான் அந்த நோஸ் ஸ்டட், அந்த பொண்ணு தொலைச்சிருச்சு. அவங்க கன்சோல்னா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாட்ட மட்டும் சொல்லாத, நாம் அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நோஸ் ஸ்டட் யாரோடது அப்படின்னா அந்த மீனாட்சி அம்மளோட பொண்ணோடது. What is the secret you are whispering? asked Ramanathan. The loss of the jewel had to be admitted. Soon the whole village knew about it. The maid servant Kupai was suspected by everyone to have stolen it. The police came and searched her hut but could find nothing. So இப்போ எங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்து எல்லா வில்லேஜில் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டு வேலைக்காரியை தான், இந்த குப்பாயிங்கிற வேலைக்காரியை தான் எல்லாருமே சஸ்பெக்டாக சந்தேகப்படுறாங்க. இவ தான் திருடியிருப்பான்ட்டு போலீஸ் போய் அவளோட ஹட்டை அதெல்லாம் தேடி பார்க்குறாங்க, அங்கேயும் அதை கண்டுபிடிக்க முடியல. Ramaya's heart was in flutter. Ramaya's wife put the stud away in her box. She soon developed a severe fever and was confined to her bed. No one thought of searching their house. The he-sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever." "Nice fun indeed," said she-sparrow. "The poor woman is in panic. The female may be end of her." "And a good thing too," said the cruel male sparrow. "It is all you are doing. You brought and threw it here and tempted her," said the female bird. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளட்டர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்கிறது. ஸோ சைட் பை சைட் ராமையா வீட்டில் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் தானே அந்த ஸ்டட் இருக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஸ்டட்டை எடுத்து ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா. அப்புறம் அதுக்கப்புறம்லாம் அந்த பயத்துலேயே அவங்களுக்கு ஃபீவர் வந்து அப்படியே பெட்லேயே இருந்துட்டாங்க. ஸோ அவங்க வீட்டை யாருமே தேடணும், சந்தேகப்படலாம், எங்கள் வீட்டை பற்றி யாருக்குமே சந்தேகம் வரல. ஸோ இங்கே ரெண்டு ஸ்பேரோவும் பேசிக்குது, இங்கே பாரு எவ்வளோ காமெடியாக நடக்குது, இவ எவ்வளோ க்ரீடியாக இருக்கிறதுனால தானே இந்த மாதிரிலாம் நடக்குது, அதாவது க்ரீடினா பேராசைப்பட்டதுனால தானே இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. The male bird answered gravely, "Did I tell her to steal the thing?
This is bound to happen when humans are being greedy. Gravely அப்படின்னா சீரியஸாக அப்படி கோவமா அப்படி சொல்லுது. நானா இதெல்லாம் பண்ணேன், அவ தானே ஆசைப்பட்டு அவங்க தானே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட பொறாமை அந்த இதுதான் இதோட காரணம், பேராசை. Rightly said, we should never be greedy for what belongs to others. Come, let us go now and bring some worms for our young ones. And the two flew out. Ramaya and his wife spent the rest of life in fear of being caught. The diamond-nosed jewel may still be with them, but the fear of getting caught was even more. அதாவது வாழ்க்கை பூரா அந்த அந்த நோஸ்டியல் அவங்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு பயந்தே வாழ்ந்துட்டு இருந்தாங்க வாழ்க்கை பூரா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த வேர்ட்ஸ்லாம் நான் ஜஸ்ட் படிக்கிறேன், இதோட மீனிங்லாம் நான் மேலே ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணனால இப்போ இதோட மீனிங்லாம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். மேலே முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். செல்ஃப் சென்டர்ட், concerned with the self, disdain, feeling of contempt or scorn. Muck heapனா ஒரு லைக் பைல் மாதிரி சாண்ட்லாம் போட்டு வச்சுருவாங்க, குவிச்சு வச்சுருப்பாங்களா, அதான் ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. grub, food. Magistrate, a judicial officer with limited authority to administer and enforce the law. Disgrace, the state of being dishonored or covered with shame. Ignorant, unaware. Consoled, comforted in the time of grief. Disappointment. Suspected, believed to be a cause or at fault. சந்தேகப்படுறது. Flutter, to flap or wave quickly but irregularly. பதட்டமாக இருக்குது. Confined, restricted, kept in a limited space or area. Panic, frightened. Cruel, merciless or heartless. Gravely, in a grave or serious manner. Okay, எக்ஸசைசஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, choose the correct synonyms for the italicized words. Synonyms which mean the same. Nice fun indeed. Indeed in fact. The poor woman is in a panic. Panic fear. The mother consoled her little girl. Consoled அப்படின்னா comforted. You are always self-centered. Self-centered egoistic. What is the secret you are whispering? Whispering அப்படின்னா murmur. Okay. Next one, find the antonym for the following words. Delight அப்படின்னா displeasure. இங்க பாருங்க, இதுல எழுதிருக்கு displeasure, disgrace, honor. இதெல்லாம் antonyms. Careless, careful. Secret, known. Confine, release. Confine ஒரு இடத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்றதுதான் confine. See, fill in the blanks. Okay. The sparrows built their nests in the roof of Ramaya's house. Okay. So எங்க nest கட்டுச்சு? Roof of Ramaya's house. The diamond jewel was lying in the floor. The diamond jewel belonged to the Meenakshi Ammal's daughter. Kupai was the servant maid of Meenakshi Ammal. Ramaya and his wife lived with fear of being caught. Okay. Next, say the true or false இதெல்லாம். Two sparrows built a nest on a treetop. No, false. Kupai swept out the diamond jewel. False. Ramaya gave the diamond jewel to the magistrate. No. Ramaya's wife put the stud away in her box. True. The police searched Ramaya's house. False. Okay. Next, vocabulary. இதில் என்னன்னா, நான் போன வீடியோவே 8th ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கேன். அதிலே இந்த ஹோமோஃபோன் இது எல்லாமே சொல்லியிருக்கேன். அதையும் போய் ரெஃபர் பண்ணுங்கள். எதுக்கும் இந்த இதுலேயும் நான் போட்டேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஹோமோஃபோன். Homophones are words with same pronunciation but different meanings, origins or spelling. For example, new. இது என்னன்னா, நம்ம ஸ்பெல் பண்ணுற உச்சரிப்பு மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதோட ஸ்பெல்லிங் மீனிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ. ஹோல். நைட். see. ஓகே, இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். ஓகே, லெட்ஸ் டூ த எக்ஸசைஸ்.
Pick out the correct homophone. I am not allowed to drink soda. இந்த allowedனா அதிக sound, allowedனா permitted. The wind blew the leaves. BLEW வரும். இந்த blue வந்து ஒரு color. I will meet my friend. He will play the role ROLE வரும் in the second play. I have seen SEEN the movie already. Choose the correct homophone. Every morning my father likes to look at the dew on the grass. இந்த dew அப்படிங்கிறது காலையில் எந்திரிச்சோடனே லீஃபில் வந்து வாட்டர் இருக்கும்ல, அதுதான் இந்த dew அப்படிங்கிறது. Chennai is the capital of Tamil Nadu. I was very bored last week because my friends went to the village without informing me. The cat caught the scent of a mouse. The sun rises in the east. Okay, இதுக்கெலாம் வந்து நான் அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். அந்த இதில் வந்து இது எல்லாமே ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணி டோட்டலாகவே போட்டிருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அந்த வீடியோவை. Abbreviation and acronyms. Abbreviation is the shortened form of a word or phrase. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுறேன். கீழே ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதை நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை மட்டும் இதெல்லாம் சம் ஆஃப் இட். ஓகே, இதுதான் அந்த எக்ஸசைஸ் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ECG அப்படின்னா எலக்ட்ரோகார்டியோகிராம். ILO International Labour Organization. SERT State Council of Educational Research and Training. IIT Indian Institute of Technology. ISRO Indian Space Research Organization. FIR First Information Report. UNESCO United Nations Educational, Scientific and Cultural Organization. UNICEF United Nations International Children's Emergency Fund. NASA National Aeronautics and Space Administration. AIDS Acquired Immunodeficiency Syndrome. ADHD Attention Deficit Hyperactivity Disorder. UFO Unidentified Flying Object. FAQ Frequently Asked Question. ஓகே, இதெல்லாம் தான் நான் போட்ட எக்ஸசைசஸ். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இது எக்ஸசைஸ். இதெல்லாம் லிசனிங், ஸ்பீக்கிங், இட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ரைட்டிங். இந்த லெட்டர் கூட சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். இதையும் நான் போன வீடியோவில் அந்த லிங்க் கொடுக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் டோட்டலாக. ஓகே, இது மட்டும் பாருங்கள். நவுன் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்: ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். ஸோ இதில் ப்ராப்பர் நவுன்னா நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். ஹரி, அக்பர், ஸ்டீஃபன், கயல், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் நேம் பண்ணி வச்சுட்டாங்க, அதுதான் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படின்னா லைக் இஸ் அ நேம் given to a common to every person or thing or of the same class or kind, like boy, girl. இதெல்லாம் ஒரு காமன். women, tree, animal, school, student, teacher. இதெல்லாம் collective noun is the name for number of persons or things taken together. Example: police, army, crowd, people, team, nation, family. இது எல்லாமே ஒரு crowd, ஒரு கலெக்டிவான people, ஒரு group of people சொல்றது, group of things. Abstract noun is usually name of quality which we cannot see through eyes, like quality like kindness, honesty, action like laughter, hatred, youth. அதெல்லாம். Material noun is the name of a raw material or product: gold, silver, fiber, diamond, something materials. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் இதை வச்சே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நாள் இது நான் போட்டிருக்கேன். லைக் read the following para and pick out the different types of nouns and put them in the table. So in the para, hobby is an activity that we enjoy during our free time. It keeps us busy in our leisure time. People choose their hobby on the basis of their interests,
and personality. Do you know what Dr. APJ Abdul Kalam's hobby was? So Dr. APJ Abdul Kalam ங்கிறது ஒரு proper noun because they named it. இதில் காமன் நவுன் இல்லை, கலெக்டிவ் நவுன்ங்கிறது பீப்புள், அப்ட்ராக்ட் நவுன் பிஸி, இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நம்மளால கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் fill in the blanks with a suitable collective noun. இதில் நான் ஃபில் பண்ணிட்டேன் பாருங்கள். A herd of cows, a flock of birds, a choir of singers, a bottle of milk, a cup of tea, a swarm of ants, a bunch of grapes, a bowl of rice, a pair of shoes, a shower of rain. Okay, next pronoun. Change the underlined words with correct pronoun. I saw Mr. Balu this morning and gave Mr. Baluன்னு வராமல் இப்போ ஒரே இடத்துல அந்த நேமை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம him, her, she அந்த நேமுக்கு பதிலாக which replaces a noun is called as pronoun. ஓகே, ஸோ Mr. Baluக்கு பதிலாக him வரும். And gave him my homework. Muthu likes computer games but he doesn't play it very often. My aunt lives in Trichy but my aunt varadu she often comes to visit my family. Neil Armstrong was born in 1930. So again Neil Armstrong varadu he landed on the moon in 1969. He helped the old lady. He gave the old lady food. He gave her food. Okay, next one நான் சொல்கிறேன். possessive adjectiveனா பாருங்கள். To show something belongs to somebody. To replace the possessive adjective, அதாவது my shirt is green na green shirt is mine. Your book is new book is yours. Her dog is small. இது முன்னாடி இருக்கிறது பின்னாடி வந்துடும். Small dog is hers. Our bird is noisy bird is ours. Okay, அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருந்தாங்க, இது நான் ஃபில் பண்ணியிருக்கேன். Change the possessive adjective into possessive pronoun. This is my pen. So இதை எப்படி மாற்றலாம்? This pen is mine. Okay, Shenba missed her purse. The purse is missed by Shenba. Her speech is nice. The nice speech is hers. My book is new. The new book is mine. My bike is costly. The costly bike is mine. Okay, இதெல்லாம் அவ்வளோதான் அப்ஜெக்டிவ், இதெல்லாம் லாங்குவேஜ் அவ்வளோதான். இந்த ஃபுல் எக்ஸசைஸ் எல்லாமே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு போயம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது ஒரு மெமரி போயம். ஓகே, ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ பீப்புள்.